ஸோ நீட் எக்ஸாமில் எவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நம்மளுக்கு முக்கியமான 2 ஃபேக்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃப்ராட், பேப்பர் லீக் இது சம்மந்தமாக ஒரு ஆக்ட் வந்து 2024 பண்ணுறாங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ இந்த பேப்பர் லீக் எல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் போட்டு ஜெயில் டேர்ம்ஸ் 3 to 5 years இருக்கும், ஃபைன், இண்டிவிஜுவல் ஃபைன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஃப்ராட்லண்ட் கேஸ் இன்வால்வ் ஆகிறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறையா இருந்தது. ஸோ இப்போ வந்து இந்த ஆக்டை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 இந்த ஜூலை 29 லோக்சபாவில் பாஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னமும் என்ன இதில் பண்ணியிருக்காங்கன்னா, இன்னமும் நிறைய ஸ்ட்ரிக்டான ஜெயில் டேர்ம்ஸ், ஸ்ட்ரிக்டான ஃபைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லைக் முன்னாடி 3 to 5 years இருந்தால் இப்போ 5 to 10 years ஜெயில். அதே மாதிரி 50 lakhs வரைக்கும் ஃபைன் இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஏதாவது ஆர்கனைஸ்ட் கம்பெனிஸ், இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு 8 years பேன் அண்ட் 10 crores வரைக்கும் ஃபைன் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி அது ரிலேட்டடான கேசஸ், அப்பீல்ஸ்க்கு சீக்கிரமாக ஜஸ்டிஸ் கொடுக்கறதுக்காக ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் நிறையா கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதுக்காக நிறையா ஸ்பெஷல் ப்ராசிக்யூட்டர்ஸ் இவங்களையும் கொண்டு வர போகிறாங்க. இந்த பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் அன்ஃபேர் மீன்ஸ் ஆக்ட் வந்து இயர் 2024 வந்தது. அதோட அமெண்ட்மெண்ட் பில் வந்து இப்போ 2026 ஜூலை 29 வந்திருக்கு. ஸோ இந்த 2 ஃபேக்ட்டும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க.